இதை கொஞ்சம் கேளுங்களேன். பொதுவாகவே பசுமை கார்டனிங்கில் இது வரைக்கும் நிறைய விதமான டிப்ஸை கொடுத்துட்ருக்கோம். அண்ட் நிறைய விதமான செடிகளுமே சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் நிறைய டிப்ஸுமே மற்ற சேனல்லையுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்கள விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், செடியை மட்டும் சேல் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த செடிகள் சேல் பண்ணுறதுக்கான டிப்ஸை கொடுக்கணும், ஃப்ரீயாக கார்டனிங் டிப்ஸை கொடுக்கணும். நிறைய பேர் நிறைய செடிகளை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வரைக்கும் பசுமை கார்டனிங் அண்டு யூடியூப் சேனலில் பசுமை தோட்டக்கலை ரெண்டுத்துலேயுமே நிறைய டிப்ஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் செடிகளை மட்டும் சேல் பண்ணுறது இல்லாமல் ஒவ்வொரு செடிகளை எப்படி உற்பத்தி செய்வாங்க அப்படின்ற டிப்ஸையுமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். இங்கே நம்ம பசுமை கார்டனிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இன்னும் என்னெல்லாம் டிப்ஸை கொடுக்கலாம்? ஸோ இங்கே பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரே ஒரு கணுப்பகுதி மட்டும் இந்த பாட்டுக்குள்ளார இருக்குது. பட் ஒரு சூப்பரான கண்டிஷனில் இந்த வெற்றிலை செடிகள் வளர்ந்து வந்திருக்குங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸை நான் உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறமும் நிறைய டிப்ஸ் கொடுக்க போகிறோம். ஒரு சில வார்த்தைகள் பசுமை கார்டனிங்கை பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம்.